வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் சரசா சூரி அவர்கள் எழுதிய கண்ணாத்தாவின் காதல் கதை சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஆத்தா, கண்ணம்மா குரலே சரியில்லை. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே வார கண்ணம்மாவாது. என் கண்ணு, என் ஜாமி, என் புள்ள கண்ணை கசக்கிட்டு ஓடியாராப்புல. என்ன விஷயம்? கண்ணம்மா பதில் ஏதும் கூறாம ஆத்தா மடியில தொப்புன்னு விழுகிறா. விசிச்சு விசிச்சு அழுகிற சத்தம் மட்டும் கேக்குது. ஏ புள்ள, எந்திரி, சொல்லு கண்ணு, என்ன நடந்து போட்டுதுன்னு இப்படி அழுகிறவ? விவரமா சொன்னா தானே விளங்கும். கண்ணம்மா முகத்தை நிமித்தி பார்க்கறா. கண்ணாத்தா கண்ணெல்லாம் செவ செவன்னு, முகமெல்லாம் வீங்கி விசுக்குன்னு எழுந்தவ. ஆத்தா, அந்த கொடுமையை நான் என்னன்னு சொல்ல? கண்ணாலத்துக்கு தேதி குடிச்சிட்டாரு எங்க ஐயன். வர தை மாசம் 10ஆம் தேதி. ஏன் புள்ள, ஆயி அப்பன்னு இருந்தா பிள்ளைக்கு கண்ணாலங்கட்டி பார்க்க மாட்டாங்களா? இதுல என்ன அதிசயத்தை கண்டுபிட்ட? மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படி கேட்க மாட்ட ஆத்தா. அதையும் சொல்லி போட்டு அழுவியா? என் மாமன் கொமாரு. வெள்ளியங்கிரி மாமன் கொமாரா? ஊரறிஞ்ச களவாணி பயிலாச்சே. இப்ப சொல்லு ஆத்தா, நாண்டுகிட்டு சாகலாம்னு தோணுது. பொன்னரளி விதை இருக்கு, ஒரு முழம் கயிறு இருக்கு. ஊர்ல இல்லாத கேணியா குளமா? நல்லா இருக்கு கண்ணு நீ பேசுறது. உன்ற உசுறு உனக்கு அம்பிட்டு எளப்பமா போயிருச்சா? தவம் இருந்து பெத்த புள்ள நீ. எவனோ ஒரு கூறுகெட்ட விளங்கா பையலுக்காக உன்ற உசுர விட்டுடுவியா? நிறுத்து பிள்ள. நீ அந்த பையலை கண்ணால முடிக்கணும்னு புத்தி இருக்கிற மனசு எவனும் சொல்ல மாட்டான். எங்க அமிச்சி ஒரு பாட்டு பாடும், கேளு. ஆக்கவானாம் அரிக்கவானாம், அறிவிருந்தா போதுமடி. கண்ணடிக்கிற பையலை கண்டா கண்ணெடுத்து பார்க்காதடி. காவாலி பையலை கண்டா கால் ஆட்டிக்கிட்டு நிக்காதடி. நெத்தியில பொட்டு வச்சு நெருங்கி நின்னு பேசாதடி. புருவத்தில மைய வச்சு பொய் ஒண்ணுமே சொல்லாதேடி. வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு வெறும் பையலை பார்க்காதடி. புகையிலையை போட்டுக்கிட்டு பொடிப்பையலை பார்க்காதடி. வாரவனையும் போறவனையும் வழிமறிச்சு பேசாதடி. சந்தைக்கு போற சனங்களை நீ சாட பேச்சு பேசாதடி. கேட்டியல்ல பிள்ளை? இதுல ஒன்றரை தப்பு ஏது பிள்ளை? ஆமா, நான் ஒண்ணு கேட்டா உண்மைய சொல்லி போடணும். சத்தியம் பண்ணு. ஆயி அப்ப மேல சத்தியம். கேளாத்தா, உன்ற மனசுக்குள்ள யாராச்சும்? கண்ணம்மா முகம் செம்பருத்தி பூவாட்டம் செவந்து போச்சு. கண்ணம்மாவுக்கு தங்கராசு மேல இஷ்டம் இருக்காப்ல. தங்கராசுனா ஊர் சனம் அம்பிட்டும் கையெடுத்து கும்பிடும் இள வயசு. ஆனா வயசுக்கு மீறின அறிவு. ஏன் கண்ணு, அவனுக்கும் மேல. கதையை கேளாத்தா. நம்ம கார்மேக கவுண்டர் தோட்டத்துல வேலை பார்த்துட்டு திரும்பின வழியில மொட்டை கிணறு ஒன்று இருக்குதுல்ல, பார்க்காம அதுல விழுந்துட்டாத்தா. அம்மாதான் என்னைய தண்ணியில கண்டம்னு நீச்சல் கத்துக்க விடலையே. ஆன்னு பெருங்குரல் எடுத்து கத்திப்புட்டேன். தங்கராசு அக்கட்டால வந்திருக்கும் போல விசுக்குன்னு குதிச்சு என்ன அப்படியே குண்டு கட்டா தூக்கி மேல சொல்ல வெக்கமா இருக்காத்தா. அப்பவே கண்ணால முடிஞ்ச மாதிரி தோணி போச்சு. கட்டுனா அவனை தான் கட்டுவேன் ஆத்தா. ஆனா அவன் பேரை சொன்னாலே அப்பா அறிவாள தூக்கிடுவாரே. ஏண்டி, பள்ள பையன்தான் கிடைச்சானா? 2 பேரையும் வெட்டி போட்டுதான் மறுசோலின்னு கிடந்து குதிப்பாரே. ஆத்தா, நான் ஒன்று கேட்குறேன். என்னைய முத தொட்டவன் அவன்தான், கட்ட போறவனும் அவன்தான். நான் இப்போ உசுரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் அந்த தங்க மனுஷன்தானே. அப்ப எங்க போச்சுது இந்த பாழா போன சாதி கீதி எல்லாம்? கண்ணம்மா, புரிஞ்சு போச்சு பிள்ளை. உன்ற கதை தான் என்ற கதையும். முழுசும் கேட்டு போட்டு அப்புறம் சொல்லு உன் முடிவ. கண்ணாத்தா, கதையை கேப்பமா? பொள்ளாச்சி ஊருன்னா அதில்ல ஊரு. பொழில் வைச்சி அப்படின்னு ஒரு காலத்துல கூப்பிடுவாங்களாம்.
சோழருங்க காலத்துல முடி கொண்ட சோழநல்லூர் அப்படின்னு பேராமில்ல. அதுல கிணத்துக்கடவுன்னு ஊரு. அக்கட்டால 3 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா கல்லாக்காட்டு புதூர். அங்க பிறந்தவதான் நம்ம சின்ன கண்ணு, இப்போ கண்ணாத்தா. அப்பா கனக சபாபதி ஊர் கவுண்டர், அம்மா பொன்னாத்தா. 10 வருஷம் பிள்ளை இல்லாம ஊரு தெய்வம் கவகாளியம்மனை நேர்ந்துக்கிட்டு பிறந்த ஒரே ஒரு வாரிசு. அவ பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது. வடக்கே பார்த்த வீடு அரண்மனை கணக்கா. தெம்புறம் அடுப்பு, 10 பேரு நின்னு சமைக்கலாம். வடபுறம் சலதாரை, சமையலுக்கு 4 ஆளு. ஆக்காத சோறு இல்ல, திங்காத பணியாரம் இல்ல. சோளக்களி, சோளச்சோறு, சாமச்சோறு, வரகு, கொள்ளு, நரிப்பயிறு துவையல், கொள்ளு புட்டு, அதிரசம், லட்டு, முறுக்கு. ஆத்தாளும் அப்பனும் சோடி போட்டு வந்தாங்கன்னா ஊரு சனம் அம்புட்டும் கையெடுத்து கும்பிடும். அம்மணி ஆளானதுமே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நீன்னு போட்டி போட்டுத்தான் வரிசையில நின்னாங்க. சரவணன் பொன்னாத்தா வகையில தூரத்து சொந்தம். கோயமுத்தூர்ல பெரிய மில்லு, வெள்ளமண்டி, தோப்பு துறவு. ஆனா சின்ன கண்ணு மனசுல வேற படமில்ல ஓடிட்டு இருக்கு. சின்ன கண்ணு 10வது வரைக்கும் படிச்சவ. கிணத்துக்கடவு பள்ளிக்கூடத்துல தான் படிச்சவ. அவளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவன் தான் இளங்கோ. இளங்கோ பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காப்ல. அவங்க சாதியில இத்தனை படிப்பு படிச்ச ஆளு. சின்ன கண்ணு 1ஆப்புல இருந்தே வகுப்புல ஆளா நிப்பா. இளங்கோவுக்கு நாளே அவளை பிடிச்சு போச்சு. இளங்கோ மேல கொஞ்சம் கொஞ்சமா ஆசை வச்சவ அப்புறம் அவன் இல்லாம அவ உசுறு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா. இளங்கோ திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கா, இது நமக்கு ஒத்து வராது கண்ணு. 2 உசுர்ல 1 எடுத்து போட்டுதான் ஊர் சனம் அடங்குமன்னு. அம்மணி பிடிச்ச பிடியில இருக்கா. பெரியவங்க சேர்ந்து ஒரு நாள் குறிச்சு கவகாளியம்மனுக்கு பூ போட்டு பார்க்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அலங்காரம் பண்ணிக்கிட்டு சொலிக்கிறா காளியம்மா. மணி சத்தம் மனசு அப்படியே உருக்குது. தெர விலகுது. அம்மா தாயே உத்தரவு கொடுமா. எல்லோரும் விழுந்து கும்பிடுறாங்க. பூசாரி நெடுநேரம் நிக்கறாரு. பூ விழுந்தாத்தானே சனத்துக்கு ஒண்ணுமே விளங்கல. சரவணனை பெத்தவங்க ஒரே குறியா நிக்கிறாங்க. கட்டுனா சின்ன கண்ணுவத்தான் கட்டணம் மின்னு. ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் காளியம்மனை அப்படியே தொட்டு கும்பிடணும் போல இருந்துச்சு. ஆனா பொன்னாத்தா விடலையே. ஏதும் சாமி குத்தம் இருக்குமோ பூசாரி ஐயா? பரிகாரம் ஏதும் இருக்குதா? இருக்குமா, வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டி புட்டு வாங்க. மறுக்க ஒரு முறை பூ போட்டு பாப்போம். பூசாரி சொன்னபடி செஞ்சு முடிச்சு பூ போட்டு பார்த்தாச்சு. இந்த முறை அந்த காளியாத்தா கண்ணம்மாவை கைவிட்டு போட்டாளே. வெள்ளப்பூ. சரவணனுக்கு ஒரே கொண்டாட்டம். சின்ன கண்ணு மேல எப்பவுமே ஒரு கண்ணு வச்சவன் தானே. சின்ன கண்ணு நிலைமைய யோசிச்சு பாருங்க. பச்சை ரயிலேறி பழனி மலை போய் இறங்கி பந்து பந்தா பூவெடுத்து பழனிமலை ஆண்டவருக்கு படிப்படியா பூசை பண்ணி 10ல் ஒரு தெய்வம் பக்கம் வந்து நிக்கையிலே செவப்பு ரயிலேறி சென்னிமலை போயிறங்கி செண்டு செண்டா பூவெடுத்து சென்னிமலை ஆண்டவருக்கு எடுத்தெடுத்து பூசை பண்ணி 8ல் ஒரு தெய்வம் எதுக்க வந்து நிக்கலையே. தேம்பி தேம்பி அழுகிறா. யாரும் காணாம இளங்கோவை போய் பாக்குறா. நானு என்ன சொன்னாலும் கேப்பியா? என்ன மாமா இப்படி கேட்டுப்புட்டீக? ஓடுற ரயில்ல இருந்து குதின்னு சொல்லுங்க, குதிச்சு காட்டுவா இந்த சின்ன கண்ணு. செஞ்சு புட்டாளே. மீதி கதையை கேட்டாதான் உங்களுக்கு விளங்கும். ஊர் முச்சூடும். ஊர் கவுண்டர் வீட்டு கல்யாண பேச்சில்ல அடிபடுது. பொன்னாத்தாளுக்கு காலு தரையில பாவுல. உப்பு ஜவுளி எடுக்க நாள் குறிச்சாச்சு. மாப்பிள்ளை வீடும் பொண்ணு வீடும் கிளம்பிட்டாங்க. என்ன பிள்ளை மசமசன்னு நிக்கிற? கழுத்துல கையில ஒன்னத்தையும் காணோம். என்னைய எல்லாரும் இளக்காரமா பார்க்க மாட்டாங்க? பல்ல கடிச்சுக்கிட்டே நகையெல்லாம் எடுத்து போட்டரா சின்ன கண்ணு. சின்ன கண்ணு மனசு நழுவி நழுவி எங்கேயோ போகுது. பெரிய கடை வீதி, பட்டு ஜவுளி கடை. பொம்பளைங்க 4 பேரு சேர்ந்தா கேட்கணுமா? இது நல்லா இருக்கு சூனா, நீ இதை எடுத்துக்க கண்ணு. அப்பத்தாளுக்கு இதை தனியா எடுத்து வச்சிருக்கு. ஜோதி, உனக்கு இது எடுப்பா இருக்கும் பிள்ளை. பச்சை கலர்ல செவப்ப பார்டரு. பொம்பளைங்க கண்ணெல்லாம் சவளி மேலதான். ஆம்பளை யாருங்க மொத்தமும் ரூமு போட்டு சீட்டும் பேச்சும் சிரிப்பும்.
கல்யாண பொண்ணுக்கு சீலை எடுத்து வைங்க அத்தா. சின்ன கண்ணு பக்கத்துல வந்து உட்காரு. யாருக்கு வந்து விருந்தோன்னு எங்கிட்ட போய் உட்கார்ந்துருக்க? கல்யாணம் எங்களுக்கு இல்ல, உனக்குத்தான். ஒரே சிரிப்பு. மாமியார்காரி ஆசை ஆசையா கூப்பிடுறா. சின்ன கண்ணு, என் ஜாமி. சின்ன கண்ணு, எங்கிட்டு போயிட்டவுக? அப்புச்சி, அவ பாத்ரூம் போகணும்னு சொல்லி போட்டு அக்கட்டால போனா. இப்பதான் ஞாபகம் வருது. பொக்குன்னு போயிடுச்சு மாமியார்காரிக்கு. என்ன பிள்ளை, கூறுகட்டத்தனமா இல்ல இருக்கு. கல்யாண பொண்ணு, கழுத்து நிறைய நகைங்க. யாராச்சும் கூட போக மாட்டாமே. விசுக்குன்னு எழுந்தவதான், அத்தை இத பத்திரமா வச்சுக்கன்னு சொல்லிட்டு வேற போச்சு. கர்ச்சீப்பில மூட்டை கட்டி என்னத்தை கொடுத்தா? பொன்னாத்தா திறந்து பார்க்கறா. மின்னுது கழுத்துல கையில போட்ட நகைங்க. ஒரு நிமிஷம் ஈரக்குறையெல்லாம் நடுங்கி ஆடி போயிட்ட ஆத்தாக்காரி. அவளுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. ஐயோ, என் மவளே, என் ஜாமி, சதி பண்ணி புட்டியே. மயங்கி சாஞ்சவளை தாங்கி பிடிக்கிறாங்க. பாத்ரூமுக்கு போன சின்ன கண்ணு எல்லாத்து கண்ணிலையும் மண்ணை தூவி போட்டு வெளியில காத்துக்கிட்டு நிக்கிற இளங்கோ கையை பிடிச்சுக்கிட்டு அழுவரா. அப்படியே அவளை கட்டி அணைச்சுக்கிட்டு இளங்கோ சொல்றான், கண்ணு, என்னைய நம்பி கட்டின துணியோட வந்துட்ட. கடைசி வரைக்கும் கண் கலங்க விடமாட்ட. எல்லாரும் வரதுக்கு முன்ன இந்த ஊரை விட்டு ஓடணும். தயாரா இருக்கியா? ஆமா மாமா. அழுகையும் சிரிப்புமா அவன் கைய கெட்டியா பிடிச்சவதான். நின்னுகிட்டு இருந்த ரயில்ல ஏறிட்டாங்க. எங்க போகுது, என்ன விவரம் ஒன்னும் பார்க்கல. உடனே கிளம்பிட்டது. காலியாத்தான் இருந்துச்சு. ஏதோ பழனிக்கு போகுதுன்னு பேசிக்கிட்டாங்க. கொஞ்சம் தூரம் கூட போவல. கசமுசன்னு பேச்சு. வண்டியில போலீஸாம், கூட 4-5 ஆம்பளைங்க. யாரோ தப்பிச்சு போறாங்களாம். காதுல விழுந்ததுமே இளங்கோவுக்கு புரிஞ்சிடுச்சு. யாரோ துப்பு கொடுத்துட்டாங்க. கண்ணு, அன்னைக்கு நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்த ஞாபகம் இருக்குதா? எனக்காக ஓடுற ரயில்ல இருந்து குதிப்பேன்னுட்டு. ஆமா மாமா, இப்பவும் அதுல மாத்தம் இல்ல மாமா. ரயில் கொஞ்சம் ஸ்பீடு குறையும் போது நான் 1, 2, 3ன்னு சொல்லுவேன். என் கையை பிடிச்சுக்கிட்டு குதிக்கணும். ஏன் எதுனாலும் கேட்கலையே சின்ன கண்ணு? விவரமெல்லாம் உசுரோட இருந்தா சொல்ற. சரிதா மாமா, நான் ரெடி. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் விழுந்தோம். எனக்கு கால் எலும்பு முறிஞ்சிருக்கும் போல பொது பொதுன்னு வீங்கிருச்சு. மாமனுக்கு கொஞ்சம் செராய்ப்புதான். சில்லு மூக்கு உடஞ்சு ரத்தமா கொட்டுது. தூக்க மாட்டாம என்னைய தூக்கிட்டு மெயின் ரோட்டுக்கு நடக்கிறாரு மாமா. பழனி அக்கட்டால 20 கிலோமீட்டர் தூரம்னு யாரோ சொன்னாங்க. பழனி பஸ் ரெடியா நின்னுகிட்டு இருந்துச்சு. போய் ஒரு ரூம்பு போட்டோம். 3 நாள் ரெஸ்ட் எடுப்போம் கண்ணு. மாமா டாக்டர் கிட்ட கூட்டி போச்சு. அடி ஒன்றும் பெருசா இல்ல. நல்ல முகூர்த்த நாள் பார்த்து பழனி ஆண்டவர் முன்ன வச்சு தாலி கட்டினாரு இளங்கோ. 10 வருஷம் 10 நிமிஷமாவில்ல ஓடி போச்சு. 3 வருஷம் மாமனும் நானும் செய்யாத சோலி இல்ல, பார்க்காத சிரமம் இல்ல. காவவுத்து அறவவுத்து கஞ்சி குடிச்சாலும் மாம என்னைய ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாரு. கொஞ்சம் நிமிர்ந்துட்டோம். இளங்கோ பெரிய படிப்பெல்லாம் படிச்சாரு. சென்னை பட்டணத்துல வீடு பார்த்து என்னையையும் பிள்ளைங்களையும் குடி வச்சாரு. சொல்ல மறந்து புட்டேன். மகாலட்சுமியாட்டம் 3 பிள்ளைங்க. மாமனுக்கு 2 வருஷத்துக்கு வெளிநாட்டுல படிப்பு. எனக்கும் பிள்ளைங்களுக்கும் துணைக்கு ஒரு ஆளை போட்டுட்டு மாமா வெளிநாடு போனாரு. மறுக்கா பணமும் பதவிசுமா கோயமுத்தூர் போனோம். பெரிய கம்பெனி. பழமெல்லாம் பதப்படுத்தி வெளிநாட்டுக்கு அனுப்புற வேலை. என்ன ஆன்னு பாக்குற? பொள்ளாச்சி போய் ஆயி அப்பனை பாக்குறோம். கூட ஒரு ஆளு சனம் இல்லாம அனாத மாதிரி கிடக்குறாங்க. கட்டி புடிச்சு அழுவுறா ஆத்தா. கூட கூப்பிட்டு வச்சுக்கிட்டோம். ஊரு சனம் வாய பொழந்துச்சு. இளங்கோவுக்கு வந்த வாழ்வை பாத்தீங்களா? எங்காவது எங்காது படவே பேசுறாங்க. கேட்க கேட்க இனிக்குது. எல்லா பிள்ளைங்களுக்கும் ஊரு கூட்டி 3 நாள் விருந்தோட கல்யாணம். இவரும் போய் சேர்ந்துட்டாரு. மாப்பிள்ளைங்க ஃபேக்டரிய பார்த்துக்கிடுறாங்க. நானு பொள்ளாச்சிக்கு திரும்பிட்டேன். பிறந்த ஊர் மண்ணுல தான் உசுறு போவணும்னு ஒரு வீராப்பு. கண்ணம்மா, என் புள்ள, இப்பம் சொல்லு. உனக்கு அந்த தகிரியும் இருக்கா சொல்லு புள்ள. ஆத்தா, நீதான் எங்க அண்ணன் திறந்து வச்ச சாமி.
கண்ணம்மா ஆத்தாள கட்டி பிடிச்சு அழுகிறா. 3 நாள் கழிச்சு கண்ணம்மா வாரா. கூட தங்கராசு கால்ல விழுந்து கும்பிடுறாங்க. ஆத்தா, எங்களுக்கு ஒரு வழிய காட்டிப்பிட்ட, எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணாத்தா. 1 வாரம் போயிருக்கும். மூச்சு வாங்க ஓடியாரா பக்கத்து வீட்டு ராசாத்தி. ஆத்தா, விஷயம் தெரியுமா? கண்ணம்மாவ 3 நாளா காங்கலியாம். தங்கராசவையும் காணாமாம் இல்ல. சேதி கேட்டு பொக்குன்னு போயிடுச்சாத்தா. ஓடி போயிட்டாப்ல, அழுத்தக்காரி. 1 வாரத்துக்கு ஊரு சனம் அடங்கல. அழுகுறாங்க, புலம்புறாங்க. ஆனா கண்ணாத்தா மட்டும் வாயு செவக்க வெத்தலைய மென்னுக்கிட்டு பொக்க வாய திறந்து சிரிக்கிறா. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.